புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் தாலி எடுத்துக் கொடுக்க அவரோ தன் அண்ணன் அண்ணியிடம் தாலியை கொடுக்கிறார். இந்த சம்பவம் திருமண கோலத்தில் இருந்த இயக்குனரும் நடிகருமான இடிச்சப்புலி செல்வராஜுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன் இப்படி செய்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ்நாடு அரசியலும் தமிழ் சினிமாவும் எம்ஜிஆர் என்ற அந்த மனிதனை பிரித்துவிட்டு இன்று வரை பார்க்க முடியாது என்பதே நிதர்சனம். எம்ஜிஆரால் உதவி பெற்றவர்கள் ஏராளம். ஒருவர் செய்த உதவி அவர் இறந்த பிறகும் வாழும் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய உதாரணமாகும். அதனால்தான் இன்று வரை அவர் மக்கள் திலகம் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் ஜனவரி 17ஆம் தேதி ஆகும். இந்த நிலையில் தன்னை நம்பி வந்தவர்களை எப்போதும் ஆதரித்து வந்த எம்ஜிஆர் தன்னுடன் சுமார் 40 ஆண்டுகள் பயணித்த இயக்குனரும் நடிகருமான இடிச்சப்புலி செல்வராஜை கதறி அழ வைத்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. என்ன நடந்தது என்று பார்ப்போமானால், மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் குறிப்பிடும்படியான ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், யாராவது ஒரு திருமண அழைப்பதையை கொண்டு வந்து கொடுத்தால் உடனே டேட் கொடுக்க மாட்டார். அந்த திருமண பத்திரிகையை வாங்கி வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர்களை அனுப்பி விடுவார். அதன் பின்னர் தனது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியிடம் சென்று அந்த தேதியில் நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்களா என்று கேட்பார். எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அந்த தேதியில் பிஸியாக இருந்தால் அந்த திருமணத்திற்கு தேதி தருவதை மறுத்து விடுவார். அந்த வகையில் உதவி இயக்குனரும் நடிகருமான இடிச்சப்புலி செல்வராஜ் எம்ஜிஆருடன் நீண்ட காலம் இருந்தார். நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜ் தனது திருமணத்திற்கு எம்ஜிஆரிடம் பத்திரிகை தருகிறார். அப்போது வழக்கம் போல எம்ஜிஆர், இல்லை செல்வராஜ், எனக்கு வேலை இருக்கிறது, பிறகு நான் சொல்கிறேன் என்கிறார். இது நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன, தலைவர் இப்படி சொல்லிவிட்டாரே என வருத்தப்படுகிறார் இடிச்சப்புலி செல்வராஜ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அது அவருக்கு எப்போதுமே ஒரு குறையாகவே இருக்கும். அதனால் அவர் எந்த திருமணத்திற்கு சென்றாலும் தன் கையால் தாலி எடுத்து கொடுப்பது சரியாக இருக்காது என்று எண்ணுவார். இந்த காரணத்தினால் எப்போதும் அவர் தனது அண்ணனையும் அண்ணியையும் திருமணத்திற்கு அழைத்து செல்வார். அதனால் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அந்த தேதியில் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல ஒத்துக்கொள்வார் எம்ஜிஆர். அந்த வகையில் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் அழைத்து கொண்டு நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜ் கல்யாணத்திற்கு செல்கிறார் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்ததும் அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்த அனைவருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அப்போது எம்ஜிஆரிடம் தாலியை எடுத்து கொடுக்க எம்ஜிஆரோ தன் அண்ணன் அண்ணியிடம் தாலியை கொடுக்கிறார். இந்த சம்பவம் திருமண கோலத்தில் இருந்த நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜுக்கு பெருத்த ஏமாற்றம் தருகிறது. திருமணம் முடிந்த பின்னர் ஒரு நாள் எம்ஜிஆர் நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜையும் அவர் மனைவியையும் விருந்துக்கு அழைக்கிறார். எம்ஜிஆரின் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த நடிகர் செல்வராஜ் தன் வீடு திரும்பும் போது தன்னுடைய ஆதங்கத்தை எம்ஜிஆரிடமே கேட்கிறார். தலைவரே, நீங்க தாலி எடுத்து கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு ரொம்ப வருத்தம் என்கிறார் இடிச்சப்புலி செல்வராஜ். அதற்கு எம்ஜிஆர், செல்வம், எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை. அண்ணனுக்கு குழந்தைகள் இருக்காங்க. தம்பதி சமேதமாக நீண்ட நாட்களாக மகிழ்ச்சியாக உள்ளனர். அவங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் உன் குடும்பமும் உன் வம்சமும் விருத்தி அடையும் என்கிறார் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன இந்த காரணத்தை கேட்ட நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜ் ஓவென்று கதறி அழுதுள்ளார். மேலும், தலைவரே, நான் போய் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே என்று அழுதுள்ளார் நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜ். இந்த தகவலை சினிமா பத்திரிகையாளர் VK சுந்தர் தன்னுடைய ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.